பிள்ளைகளே, சேர்த்து எழுதுதல் பகுதி 2 பார்க்கலாம். வாசிப்பு பழகிறதாகுது, கவனித்துக் கொள்ளுங்கள். சேர்த்து எழுதியக்க எப்படியான எழுத்து முறைகள் மாற்றமடைகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வாயில் சக படி, வாயிற்படி. கால் சக சட்டை, காற்சட்டை. தபால் சக பெட்டி, தபாற்பெட்டி. சவர் சக காரம், சவர்க்காரம். அவதானித்து பயனடையுங்கள். சக சக உதரம், உதரம் என்று சொன்னால் வயிறு. சக சக உதரம், சகோதரம். அக்கினி சக பிரவேசம், அக்கினி பிரவேசம். அக்கினி சக குண்டு, அக்கினி குண்டு. அங்கம் சக ஈனம், அங்கவீனம். அன்பு சக தொல்லை, அன்பு தொல்லை. மக்கள் சக பேறு, மக்கட்பேறு. அகழ்வு சக ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி. சர்க்கரை சக பொங்கல், சர்க்கரை பொங்கல். அவதானியுங்கள். சொற்களை அவதானித்து அதன் கருத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளுங்கள். எதிர் சக கருத்து, எதிர்கருத்து. இடை சக வெளி, இடைவெளி. பழம் சக சாறு, பழச்சாறு. பழம் சக பாகு, பழப்பாகு. இலை சக கஞ்சி, இலைக்கஞ்சி. தாய் சக பசு, தாய்ப்பசு. வாலை சக தூக்கி, வாலை தூக்கி. குப்பி சக உள், குப்பிக்குள். சொல் சக அருவி, சொல்லருவி. முதல் சக உதவி, முதலுதவி. தோடை சக பழம், தோடம் பழம். சிறு சக உண்டி, சிற்றுண்டி. கம்பளி சக சட்டை, கம்பளிச் சட்டை. மரம் சக குற்றி, மரக்குற்றி. இலை சக சருகு, இலைச்சருகு. நிறுத்தல் சக குறியீடு, நிறுத்தற்குறியீடு. நீங்கள் அவதானித்து பயனடையுங்கள். ஆறு சக ஓரம், ஆற்றோரம். புயல் சக காற்று, புயற்காற்று. காற்று சக அடித்தது, காற்றடித்தது. பச்சை சக பசேல், பச்சை பசேல்.